ஹாய் கைஸ். தெலுங்கானா சிஎமான ரேவந்த் ரெட்டி அவர்கள் சட்டசபையிலேயே வச்சு அல்லு அர்ஜுனை கிழிச்சு தொங்க விட்டுருக்காரு. அதுக்கு என்ன காரணம்ன்றத இந்த வீடியோல டீட்டெயில்டா பார்க்கலாம் வாங்க. கடந்த டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி அல்லு அர்ஜுன் நடிப்புல புஷ்பா 2 படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு நிறையவே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு. தெலுங்கானால இருக்கிற சந்தியா தேட்டர், இந்த தேட்டருக்கு படத்தோட ஹீரோவான அல்லு அர்ஜுன் இவருமே ரசிகர்களோட படம் பார்க்கறதுக்காக வந்திருக்காரு. ஆல்ரெடி படத்தை ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கறதுக்கு வந்த கூட்டம், அது இல்லாமல் அல்லு அர்ஜுன் தேட்டருக்கு வந்திருக்காருன்னதும் அவரை பார்க்கறதுக்கும் கூட்டம், இது ரெண்டுமே சேர்ந்து அங்கே ஒரு பெரிய கூட்ட நெரிசலை ஏற்படுத்தியிருக்கு. இதில் ரேவதி அப்படிங்கிறவங்க அந்த கூட்ட நெரிசலில் மாட்டி இறந்துருக்காங்க. அவங்களோட பையனான ஸ்ரீ தேஜா இவர் இப்போ பிரெயின் டெட் ஆன சுச்சுவேஷனில் ஹாஸ்பிட்டலில் இருக்காரு. இந்த கூட்ட நெரிசலுக்கு அல்லு அர்ஜுன் தான் காரணம்னு சொல்லி அவரை அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. பிறகு அவர் பெயில் கிடச்சி வெளியும் வந்துட்டாரு. இதற்கிடையில கூட்ட நெரிசல்ல இறந்த ரேவதி அவங்களோட ஹஸ்பண்ட் இந்த கூட்ட நெரிசலுக்கும் அல்லு அர்ஜுனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு இப்போ ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. அல்லு அர்ஜுன் அவர்கள் ஜெயில இருந்து வெளிவந்ததுக்கு அப்புறமா தெலுங்கு திரையுலகத்தை சேர்ந்த நிறைய செலிபிரிட்டிஸ் அவரை வீட்லயே போய் பார்த்துருக்காங்க. தெலுங்கானா சிஎமான ரேவந்த் ரெட்டி அவர்கள் அல்லு அர்ஜுன் என்ன நாட்டுக்காக போய் பார்டரில் நின்று போராடிட்டா வந்தார், அவரை போய் எல்லாரும் மாறி மாறி அவர் வீட்டில் போய் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே, அதுவும் இல்லாமல் அவர் ஒரு நாள் நைட்டு தான் ஜெயிலில் இருந்தார், அவருக்கு கையிலையோ கால்லையோ எந்த பிரச்சனையும் ஏற்படலை, அவரை இத்தனை தடவை வந்து பார்க்க தெரிஞ்ச செலிபிரிட்டிஸ்க்கு அங்கே அடிபட்டு கிடக்கிற பையனுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கறதுக்கு ஒரு செலிபிரிட்டிஸ் கூட வரல அப்படின்னு அவரோட ஆதங்கத்தை அவர் வெளிப்படுத்தியிருக்காரு. மட்டும் இல்லாமல் உங்களோட ஃபேனான ரேவதி அப்படிங்கிறவங்க இந்த தேட்டரில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் காரணமாக இறந்துட்டாங்க அப்படின்னு தேட்டரில் இருந்த அல்லு அர்ஜுன் கிட்ட சொன்னதுக்கு அப்புறமும் கூட அவர் நான் படம் முடிச்சுட்டு தான் வெளியே வருவேன் அப்படின்னு போலீஸ்கிட்ட சொல்லியிருக்காரு. இதெல்லாம் என்ன மாதிரியான ஆட்டிடியூட்னே தெரியல. ஒரு உயிர் போயிருக்குன்னு சொல்கிறாங்க, ஸ்டில் அவர் படம் முடிச்சுட்டு தான் வெளியே வருவேன் அப்படின்னு போலீஸ்கிட்ட சொல்லியிருக்காரு. இதனால் தெலுங்கானால இனிமேல் எந்த விதமான ஏர்லி மார்னிங் ஸ்பெஷல் ஷோக்கும் பெர்மிஷன் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் கிட்ட இருந்து தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரிக்கு போகிற எந்த சலுகையும் இனிமேல் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் இப்படி பேசினதுக்கு அப்புறமா அல்லு அர்ஜுனோட வீட்டு மேலே கல்வீச்சு நடந்திருக்கு. இதுக்கப்புறமா அல்லு அர்ஜுன் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வச்சு அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னோட கேரக்டரை அசாசினேட் பண்ணுற விதமாக நிறைய பேர் நிறைய செயல்களை செஞ்சுட்டு வராங்க. கடந்த 22 வருஷமாக நான் இந்த சினிமா ஃபீல்டில் சம்பாதிச்ச என் பேரை இந்த இன்சிடெண்ட்டை வச்சு கெடுக்கிறதுக்கு நிறைய பேர் முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ப்ரெஸ் ரிலீஸ்க்கு அப்புறமா போலீஸ் ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அல்லு அர்ஜுன் அவர்கள் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அந்த தேட்டரில் அந்த இன்சிடெண்ட்க்கு அப்புறம் இருந்துட்டு வெளியே வர ஃபுட்டேஜஸ் இருக்குது. இவ்வளோ பெரிய இன்சிடென்ட் நடந்திருக்கு, அந்த தேட்டரில் ஒரு உயிரே போயிருக்கு. அதுக்கப்புறமா தேட்டர்லேருந்து வெளியே வந்த அல்லு அர்ஜுன் அவர்கள் அவங்க காரோட சன்ரூஃபை ஓப்பன் பண்ணிட்டு என்னவோ ரோட் ஷோ நடத்துகிற மாதிரி வெளியே இருக்க ஃபேன்ஸ்க்கு எல்லாருக்கும் கை காமிச்சிட்டு பேசிட்டு அப்படியே வெளியே வந்திருக்காரு. இதுவுமே ரசிகர்கள் மத்தியில் இப்போ பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. போலீஸ் சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த சந்தியா தேட்டருக்கு எக்ஸிட் அண்ட் என்ட்ரி பாயிண்ட் சேம் இடத்துலையே இருக்குது. இதனால தான் அல்லு அர்ஜுன் அந்த தேட்டருக்கு வரத்துக்கு நாங்கள் பெர்மிஷன் தரல, க்ரௌடை மேனேஜ் பண்ண முடியாதுன்ற ரீசன்னால தான். பட் அதையும் தாண்டி அல்லு அர்ஜுன் வந்து இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்த அப்புறமும் அதை எங்களால் அல்லு அர்ஜுன் கிட்ட போய் சொல்லவே முடியலை. அவரை சுற்றி ஒரு 10-15 பவுன்சர்ஸ் நின்றுக்கிட்டே இருந்தாங்க. இதை நாங்கள் போய் சொன்ன அப்புறமும் அவர் தேட்டரை விட்டு வெளியே வர மறுத்துட்டாரு. படம் முடிஞ்சு தான் வெளியே வருவேன் அப்படின்னு எங்கள்கிட்டயே அவர் சொன்னார் அப்படின்னு போலீஸ் தரப்புலேருந்து இப்போ சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அல்லு அர்ஜுன் மேலே கோர்ட்டில் கேஸ் இருக்க காரணத்தினால அவர் ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்னு ரூல் இருக்குன்னு சொல்கிறாங்க. சோஷியல் மீடியாவில் என்ன சொல்கிறாங்கன்னா, ரேவந்த் ரெட்டி அவரோட ஆதரவாளர்கள் தான் அல்லு அர்ஜுன் வீட்டு மேலே கல் எறிஞ்சது அப்படின்னும் ஒரு குரூப் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த இன்சிடென்ட்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அல்லு அர்ஜுனுக்கும் ரேவந்த் ரெட்டிக்கும் நடுவில் ஒரு கோல்டு வார் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, புஷ்பா படம் ரிலேட்டடாக ஏதோ ஒரு ஈவெண்ட் நடந்துட்டு இருந்த அப்போ சிஎம்ஐ தேங்க் பண்ணும்போது அல்லு அர்ஜுன் அவர்கள் ரேவந்த் ரெட்டியோட பேரையே மறந்துட்டாரு. கேலி பண்ணுற விதமாக தண்ணி வாங்கி குடிச்சிட்டு அதுக்கு அப்புறம் தான் ரேவந்த் ரெட்டியோட பேரையே சொன்னதாகவும் சொல்கிறாங்க. அல்லு அர்ஜுன் சினிமாக்குள்ளே வந்ததுக்கு காரணமே சிரஞ்சீவி தான். ஆனால் இப்போ அவர் பேன் இண்டியன் ஸ்டாராக ஆனதுக்கப்புறமா எல்லா மேடையிலையும் என்னோட வளர்ச்சிக்கு காரணம் என்னுடைய அப்பா தான் அப்படின்னு சொல்கிறது சிரஞ்சீவி ரசிகர்களை கொஞ்சம் கடுப்பேற்றிருக்கு. சிரஞ்சீவி, பவன் கல்யாண், அல்லு அர்ஜுன் இவங்க எல்லாருமே ஒரே ஃபேமிலி தான். இப்படி இருக்கும்போது பவன் கல்யாண் அரசியலுக்கு வந்தப்போ அவரை சப்போர்ட் பண்ணாமல் அப்போசிங்காக இருந்த ஒய்எஸ்ஆர் காங்கிரஸை அல்லு அர்ஜுன் சப்போர்ட் பண்ணார். இதனால பவன் கல்யாணோட பதவியேற்பு விழா அது தொடர்பாக நடந்த எந்த விழாலையுமே அல்லு அர்ஜுன் அவங்க ஃபேமிலியாக அவர் இன்வைட்டே பண்ணல. இந்த எல்லா விஷயமும் தான் இப்போ அல்லு அர்ஜுனுக்கு எதிராக திரும்பி இருக்கு இந்த இன்சிடென்ட் கூட சேர்ந்து.
ஆஸ் அ ஃபேனாக நம்மளுக்குமே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். ஒரு ஹீரோவை ஸ்க்ரீனில் பார்த்தோன்னா அதோட விட்டுறணும். அவரை காட் லெவலில் வச்சு கொண்டாடுறதுன்றது நம்ம தலையில் நம்மளே மண்ணள்ளி போட்டுக்கிறதுக்கு சமம் தான். சினிமா அப்படிங்கிறது ஒரு என்டர்டெயின்மெண்ட் பிளாட்ஃபார்ம் தான். ஆடியன்ஸாக நம்ம அதை பார்க்குறோமா, என்ஜாய் பண்ணுறோமா, அதோட அதுலேருந்து வெளியே வந்துடணும். இது மாதிரியான இன்சிடென்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னவோ நம்மளோட அஜித் குமார் அவர் சொல்கிறது தான் கரெக்டுன்னு தோணுது. ஒரு சினிமாவை சினிமாவாக மட்டும் பாருங்கள். அதுக்கப்புறமா உங்களோட வேலையில கவனத்தை செலுத்துங்க. உங்கள் குடும்பத்தை பாருங்க, உங்கள் பெற்றவங்கள பாருங்க. தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க.